சவுக்கு சங்கர் அவரை வந்து ஆந்திராவுல காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க. அவரை வந்து கைது பண்றது அப்படிங்கிறது வந்து இது வந்து முதல் முறை கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. 2022ல பெண் காவலர்களை வந்துட்டு ரொம்பவே ஆபாசமாவும் அவதூறாவும் பேசினாரு அப்படின்னு சொல்லியும் வந்து அவரை கைது பண்ணாங்க. இப்போ டிசம்பர் 2025ல கூட அவரை வந்து கைது பண்ணாங்க. இப்போ அவர் வந்து இடைக்கால ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. அவரோட யூடியூப் சேனல்ல வந்து திமுக சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவும் போடல அப்படின்னாலும் அவர் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணார் தெரியுமா? அவரோட பிளான் இருக்கு தெரியுமா? பக்காவான பிளான். தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ந்து வீடியோவா போட்டு 5 லட்சம் இருந்த சப்ஸ்கிரைபரை 7.5 லட்சத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு எதிராகவே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இது ஒரு பக்கம் மாறி இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா தான் இருந்துச்சு. திமுகவோட இந்த 5 வருஷம் ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அவங்களோட அமைச்சர்கள்லாம் வந்து எவ்வளவு ஆட்டைய போட்டிருக்காங்க, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு, அது சம்பந்தமான எல்லா ப்ரூஃபையுமே நான் வந்து வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. சோ அதனால திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.